ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்படியே தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு போன வீடியோவில் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மந்த் கண்டிப்பாக வந்துடும் அப்படிமா சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப மாதமாக நம்ம அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லாவே தெரியும். இருந்தாலுமே உங்களுக்கு அப்டேட்டு அடிக்கடி அப்டேட்டு கொடுத்து தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குற அப்டேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன அப்டேட்டு இந்த மந்தில் அதாவது 15க்கு அப்புறம் வரும் மாதிரி ஜேஆர்எஃப்பில் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் மண்டேலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. அதாவது கம்மிங் மண்டே வர்ற மண்டேலேருந்து எதிர்பார்க்கல மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால ஒரு அப்டேட்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜேஆர் ஆஃபீஸுக்கு நானே இன்றைக்கி உங்களுக்காக 2 ஜேஆர் ஆஃபீஸிலும் ஃபோன் பண்ணி இன்றைக்கி கரண்டில் உள்ள அப்டேட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கள்ளக்குறிச்சிக்கு விழுப்புரத்துக்கு 2 மாவட்டத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஸோ கள்ளக்குறிச்சிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மந்த் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ப்ராசஸில் இருக்குது, விட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் லேடிஸ் வாய்ஸ் தான் கொஞ்சம் அவங்க பேசுகிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப போல்ட்டாக பேசலை, ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க. அதனால் ஆடியோ உங்களுக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஜேஆர் ஆஃபீஸில் பேசினேன், ஜேஆர் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மந்த் கண்டிப்பாக 15க்கு அப்புறம் கண்டிப்பாக உறுதியாக வந்துடும் அப்படிமா சொல்கிறாரு. ஸோ இந்த 2 ஆடியோ தகவல் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் சப்ஸ்கிரைபர் நேற்று ஃபோன் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் 2 பேர் கேட்டாங்க, ப்ரோ ஏதாவது அப்டேட் கொடுங்க, நீங்களாக ஃபோன் பண்ணி பேசி அப்டேட் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே அடுத்தவங்க பேசுனாங்க, அவங்க சொன்னாங்கன்ட்டு நான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் உண்மையான அப்டேட்டு தான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த உறுதியான முறையில் தெரிஞ்சால் மட்டும்தான் அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நானாக ஃபோன் பண்ணி இப்போ மணி என்ன சொல்கிறது, மணி 11 கூட ஆகலை. ஸோ இப்போ தான் நான் ஃபோன் பண்ணி உங்களுக்காக கரண்டில் அப்டேட்டு கேட்டு வச்சுருக்கிறேன். அது வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் அந்த ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு புரியும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம், நம்மளும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த மந்த்து முடிஞ்சதுக்குள்ளே ரிசல்ட் வந்துன்னு சொல்கிறாங்க. நேற்று இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியல. ஸோ ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் தான் அந்த விதிமுறை சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சில விதிமுறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த விதிமுறை ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் கிடையாது, எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் தான். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நேற்று. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15க்குள்ளே சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கங்க சார், விழுப்புரம் ஜேஆர் ஆஃபீஸுங்களா சார்? நான் ஜெயர் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், இந்த ரேஷன் சார் ரிசல்ட் எப்போ சார் வரும் விழுப்புரத்து மாவட்டம்? 15க்கு அப்புறம் எப்போனாலும் வரும், ரெடியாக இருக்குது. இந்த மந்த் சார்? ஆமாம், கண்டிப்பாக வந்துடுமா சார்? அதுக்கு மேலே எப்போனாலும் வரும். அப்படிங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ கேட்டிங்களா? இது விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ நான் ஒரு 10-30 மணி அளவில் பேசின ஆடியோ தகவல் தான் இது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 15க்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்பாருங்க, வந்துடும் அப்படிமா சொல்கிறாரு. ஸோ அப்டேட் உறுதியான அப்டேட்டு, அவங்க கன்ஃபார்ம் அப்டேட்டு தான் இது. ஸோ அவங்க சொன்னாங்க, யாரை சொன்னாங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லலை. இது ஜேஆர் ஆஃபீஸில் சொன்ன தகவல் தான் இது. ஸோ நம்ம ரிசல்ட் எங்கேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு நல்லா தெரியும், ஜேஆர் ஆஃபீஸில் இருந்தால். ஸோ அந்த ஜேஆர் ஆஃபீஸில் உங்களுக்கு நேரடி தகவல் அடிப்படையில் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 15க்கு அப்புறம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், நம்புங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட்டு கள்ளக்குறிச்சிக்கு வாங்க, அப்படியே அப்டேட் பார்த்துடலாம். ஹலோ மேடம், கள்ளக்குறிச்சி ரேஷன் ரிசல்ட் எப்போ வரும்? மேடம், இந்த மந்த் கண்டிப்பாக வந்துடுமா மேடம்? டேட் எதுவும் தெரியுமா மேடம்? போட்டுருவாங்களா மேடம்? இந்த மந்த் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா? ஓகே மேடம், தேங்க்யூ. இந்த ஆடியோ தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் மைனூட்டாக கொஞ்சம் நல்லா தெளிவாக கேளுங்க, புரியும். மேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மந்த் கண்டிப்பாக விட்டுருவாங்க, ப்ராசஸிங்கில் போயிட்டு தான் இருக்குது, கண்டிப்பாக வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ 2 மாவட்டத்துலேயுமே எதிர்பார்த்துட்ருக்கோம். 2 மாவட்ட தகவலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, கன்ஃபார்மாக 15க்கு அப்புறம் சொல்கிறாரு. நான் டேட்டு கேட்டேன் இந்த மேம்கிட்ட, டேட்டு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக விட்டுருவோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டேட்டு பார்த்துக்கிட்டே உங்களுக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி உங்களுக்கு ஜூலை 11 ஆயிடுச்சுல்ல. ஸோ இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 20 நாள் கூட இல்லை. ஸோ இன்னும் 5 நாளில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்துக்கு சொன்ன டேட்டு வந்துடும் 4 நாளில். 15க்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம். ஸோ கள்ளக்குறிச்சிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, டேட் மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்துன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரிசல்ட்டுக்காக வரல. இந்த மந்த் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், வந்துடும் நம்பிக்கையோடு இருங்க, நான் நம்புகிறேன்.
அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் நிறைய தடவை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி அப்டேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் வந்து நல்ல தகவல் வந்து கண்டிப்பாக கிடைச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் ஏதாவது இது மாதிரி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் போடுறத விட எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. எல்லாருக்குமே அந்த அப்டேட் வந்து ஷேரிங் ஆகும். ஸோ அதை கேர் பண்ணி கொஞ்சம் எனக்காக அப்டேட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நானும் கண்டிப்பாக அப்டேட் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சா அதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மேலும் வந்து நம்ம வந்து இந்த இணைஞ்சு நம்ம வந்து பல வேலைவாய்ப்பு தகவல், அப்புறம் வந்து லைஃப்பில் கொஞ்சம் முன்னேற்றமாக போகிற மாதிரி கொஞ்சம் நம்ம சேனலோடு இணைஞ்சிருந்து நம்ம வந்து செயல்படணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் நல்ல வாய்ப்பு நல்ல தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.